வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னா, பழைய காலத்து மெத்தட்ல குமுட்டியில் வெங்கல பானையில் செய்யக்கூடிய அரிசி உடைச்ச நொய் உப்புமா. ஸோ இந்த அரிசி உடைச்ச நொய் உப்புமா எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா. இந்த அரிசி நொய் அதாவது எப்படின்னா அரிசியை உடைக்கணும். ஸோ எப்படி உடைக்கணும் அப்படின்னா, நாம் இந்த அரிசியில் துவரம் பருப்பு, மிளகு, ஜீரகம், அரிசி இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி நாம் மிக்சியில் கொரகொரப்பாக அரைக்கணும். இந்த கொரகொரப்பாக அரைச்சி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சலிச்சிட்டு அது மேலே உள்ள ரவையாக எடுத்து பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. நாம் உடைக்கிறத விதம் கரெக்டாக உடைச்சோம் அப்படின்னா சலிக்கணுங்கிற அவசியமே இல்லை. பட் என்ன தான் இருந்தாலும் அதில் கொஞ்சம் அந்த திப்பி, அதாவது மாவு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதனால் நமக்கு ஒன்றும் தப்பும் கிடையாது. அது இருந்தால் நல்லது தான் ஆகுமே தவிர, பைண்டிங் தான் ஆகுமே தவிர நல்லா இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் இதை பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த அரிசி நான் ஒரு கிட்டத்தட்ட என்னுடைய கப்பால் ஒரு கப்பு, அதாவது நான் எனக்கு 250 கிராம் வர மாதிரி, 1/4 கிலோ வர மாதிரி உள்ள அரிசியை நான் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஏற்கனவே நான் வீடியோவில் காட்டியிருப்பேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, இந்த அரிசி துவரம் பருப்பு, அப்புறம் மிளகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இந்த மிளகு இது அதே மாதிரி ஜீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இந்த ஜீரகத்தையும் நீங்கள் இது எல்லா அரிசி, துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம் இந்த 4த்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் கொரகொரப்பாக பண்ணணும். இப்போ மிக்சியில் கொரகொரப்பாக பண்ணிட்டு வந்துடுவோமா. இப்போது பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எப்படி அரிசி நொய்யாக நான் உடைச்சிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ நான் மிக்சியில் தான் உடைச்சிருக்கேன். இதை நான் சலிக்கலாம் இல்லை. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை பாருங்கள், இந்த பித்தளை அருக்கஞ்சட்டியில் நான் பண்ண போகிறோம். ஸோ இது அருக்கஞ்சட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பழைய காலத்து மெத்தடில் குமுட்டின்னா இன்றைக்கி எத்தனை பேருக்கு கரெக்டாக தெரியும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த குமுட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். பத்தர் அப்படிங்கிறவங்க அதாவது வெள்ளி, தங்கம் இதெல்லாம் பற்ற வைக்கிறாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு சின்ன அடுப்பு மாதிரி வச்சுக்கிட்டு அது மேலே கறி, உமி இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு கறி தான், விறகடுப்பு கறியை தான் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. பழைய காலத்தில் பாட்டிமாலாம் இந்த குமுட்டியில் சமைச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சமாக உப்புமா பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட்லாம் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி அந்த பழைய காலத்து மெத்தடில் நம்ம உப்புமா பண்ண போகிறோம். இந்த நம்ம பழைய காலத்து மெத்தடில் தான் உப்புமா பண்ண போகிறோம் இல்லையா. இதுக்கு குமுட்டியை பற்ற வைக்கணும். ஸோ குமுட்டி பற்ற வைக்கிறது தணல். இந்த தணல் அதாவது அடுப்பு கறியில் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போது குமுட்டியை நம்ம பற்ற வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம வெங்கல பானை வச்சாச்சு. இந்த வெங்கல பானை வச்ச பிறகு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு உங்களுக்கு இது குமுட்டியில் பற்ற வச்சாச்சு. குமுட்டியில் உள்ள தணலினுடைய ஃபயர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நான் ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருந்தால் தான், ஆயில் நிறையா இருந்தால் தான் இந்த உப்புமாவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு. அதன் பிறகு இந்த எண்ணெய் சூடாகின பிறகு நாம் கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே போடலாம். இப்போது நமக்கு எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 3 காஞ்ச மிளகாவை நான் என்ன பண்ணியிருக்கேன், காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு, காம்பு கிள்ளிட்டு இதை 2 கிள்ளியிருக்கேன். ஸோ இதன் பிறகு காஞ்ச மிளகாவை போட்ட பிறகு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ள கடுகை நான் போடுறேன். ஸோ கடுகு நார்மலாக இருந்தால் போதும், ஜாஸ்தி இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உப்புமாவில் கடுகு, ஏன்னா மிளகுனுடைய அந்த கருப்பு கலரும் தெரிய ஆரம்பிக்கும், கடுகும் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் கடுகு கம்மியாக இருக்கட்டும். இப்போது நமக்கு கடுகு சூடாகிடுச்சு, எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நான் பாருங்கள் அப்படியே விசிறிக்கிட்டே நான் இந்த உப்புமா பண்ண போகிறேன். ஸோ இந்த பழைய காலத்துலலாம் வயசான பாட்டிமாவாக இருக்கட்டும், ஒரு சாதாரண இருக்கவங்களே இந்த கறி அடுப்பு, விறகடுப்பு தான் அப்போ யூஸ் பண்ணுவாங்க. இந்த விறகடுப்பு யூஸ் பண்ணும்போது என்னென்னா, அதில் விழக்கூடிய தணல், அதாவது அடுப்பு கறி இருக்கும் இல்லையா, அந்த கறியை எடுத்து தண்ணி தெளிச்சிட்டு அதை கொஞ்சம் காய வச்சு மறுபடியும் அதை இந்த மாதிரி குமுட்டிகளில் யூஸ் பண்ணும்போது உப்புமாவோ கொஞ்சமாக பற்ற வைக்கணும். இதுக்குன்னு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு பதிலாக இந்த குமுட்டியை பற்ற வச்சு பண்ணுவாங்க. இன்றைக்கி நாம் இந்த குமுட்டி இதெல்லாம் நாம் மறந்துட்டோம். ஸோ இதில் நான் இந்த இன்றைக்கி பண்ணி காட்டுறேன். இப்போது இந்த கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடுகு வெடிக்க ஆரம்பித்த பிறகு நான் என்ன பண்ணுறேன், இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன்.
இந்த கடலப்பருப்பையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கடுகு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இது எல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் கலர், அதாவது வந்து ரோஸ்டட் ஆகணும். அப்புறம் தான் நாம் வந்து இந்த உப்புமாவை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும், உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த கடலப்பருப்பு வந்து லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த செவக்க ஆரம்பித்த பிறகு இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், இஞ்சி வந்து கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பச்சை மிளகாய். ஸோ பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாவை நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ மிளகு வந்து நீங்கள் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பச்சை மிளகாவை கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். காரணம் என்னென்னா மிளகுனுடைய காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை தவிர நம்ம காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணுறோம், பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சமாக நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணலாம். அதன் பிறகு கருவேப்பிலை. ஸோ இந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கங்க. வதக்கிட்டு இதுக்கு அதாவது தண்ணி வந்து எப்படின்னா, அதாவது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடியது ஒரு டம்ளரோ ஒரு கப்போ அதில் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அதால் 2 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ நம்ம சாதத்துக்கு எப்படி தண்ணி வைப்போம் அதே பதத்துக்கு தண்ணி வைக்கணும். ஸோ கொஞ்சம் விரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 கப்பு வைங்க. கொஞ்சம் குழசலாக வேணும் அப்படின்னா ஒரு 2.25 வைங்க. இப்போ நான் வந்து ஒரு 2.25 கப்பு அளவுக்கு உள்ள தண்ணியை நான் இதில் ஆட். இப்போ இந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பெருங்காயத்தூள். இந்த பெருங்காயத்தூளையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு சால்ட்டு. ஸோ இந்த சால்ட்டையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இந்த சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிக்க ஆரம்பித்த பிறகு இப்போ இந்த நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வேணும்னா விசிறி விட்டோம்னு வச்சுக்காங்களேன், வந்து உங்களுக்கு ஃபயர் வந்து அதாவது வந்து என்ன சொல்கிறது ஸ்பீடு ஆகிற மாதிரி ஆகும். இப்போ வந்து நாம் வந்து தணல் வந்து நல்லா வந்து தணல் வந்துருச்சு. ஸோ விசிறி விட இதனுடைய ஃபாஸ்ட்னஸ், அதாவது வந்து கறி வந்து நல்லா நிறைய எரிய ஆரம்பித்து சீக்கிரம் கொதிச்சு நான் இதுக்கு ஒரு மூடி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த குமிட்டியில் பண்ணக்கூடிய உப்புமாவனுடைய டேஸ்ட் அப்படிங்கிறது வந்து நாம் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்து பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய விதமே வேறு. நான் இப்போ இது வந்து நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் அப்படியே நம்ம பற்ற வச்சோம். ஸோ வந்து சாதாரணமாக இருந்தது அப்படின்னாலே இதை விசிறி விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும். விசிறி விடாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த தணல்லையே நார்மலாக அப்படியே வந்து கொதித்து உப்புமா வந்து சூப்பராக தம் ஆகிற மாதிரி ஆகும். இப்போது தண்ணி கொதிக்கட்டும், உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நல்ல விசிற இது வந்து நல்லா கொஞ்சம் நமக்கு வந்து தணல் நிறையா இருக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். இதை விசிறதை விட்டுட்டிங்க அப்படின்னா தணல் வந்து நார்மலாக இருக்க மாதிரிங்க. இப்போ நான் பாருங்கள் எவ்வளோ விசிற எப்படி எரியுது பாருங்கள். ஸோ இது வந்து நமக்கு வந்து கேஸ் அடுப்புன்னா நம்ம வந்து வேணும்னா நம்ம எப்படி ஃபயர் வச்சுக்கிறோம் அதே மெத்தடு தான் இதுவும். ஸோ இப்போ இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி கொதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து விசிறின பிறகு நல்லா தண்ணி கொதித்த பிறகு நம்ம இந்த உப்புமாவை போட்டு அந்த அரிசியை போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதன் பிறகு நாம் விசிறவே வேண்டாம். ஸோ சாதாரணமான முறையில் அந்த கறியினுடைய சூட்லேயே அந்த தம் ஆகிற மாதிரி ஆகும். இப்போது திறந்து பார்ப்போம் தண்ணி கொதிக்குதா என்னென்னு. ஸோ இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சால்ட்டு செக் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டு சால்ட்டு செக் பண்ணுவோம். சால்ட்டு நம்ம போட்ட சால்ட்டு கொஞ்சம் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்குது, தண்ணிக்கு கரெக்டாக இருக்குது. நமக்கு வந்து அரிசி போட்டால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம், இப்போது அரிசியை நாம் கொட்ட ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் கொட்டும் போதே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து குருணையாக இருக்குது. ஸோ இப்போ இதை மாதிரி ஃபுல்லாக நீங்கள் கொட்டிட்டு இப்போ இதை மாதிரி கிளறி விட்டுருங்க. இந்த கிளறி விட்ட பிறகு இனிமேல் நீங்கள் விசிறினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேகமாக வந்து குக் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் நமக்கு வந்து இப்போ இந்த உப்புமா வந்து கொஞ்சம் பொறுமையாக சூட்டில் தம்மான மாதிரி ஆணுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் மூடி வச்சுருவோம். இந்த மாதிரி இந்த குமிட்டியில் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா கறி அடுப்பு, அதாவது விறகு அடுப்பு, அந்த கறி வந்து எரிய அந்த தணல் வந்து கொஞ்சம் சாம்பலாக ஆகிற நேரத்தில் கொஞ்சம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. இப்படி சரி பண்ணிவிட்டு இதை மாதிரி நீங்கள் மூடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும், காட்டுறேன். இப்போது நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மூடியை திறந்து நாம் வந்து இப்படி பார்க்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த உப்புமா வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இந்த அரிசியை நம்ம போட்டிருக்கோம். இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விசிறவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து அரிசி வந்து நல்லா வேகணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த உப்புமாவை இதனுடைய அந்த ஃபயர்லேயே
அந்த தம் ஆகிற மாதிரி ஸ்டேஜிலேயே இருந்து வெந்தது அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் அடிபிடிக்காமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு 2 தரத்துக்கு ஒரு தரம் கிளறி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி வந்து கிட்டத்தட்ட கரெக்டான ஸ்டேஜில் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஃபுல்லாக வேகட்டும் காட்டுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பொறுமையாக கிளற இந்த தண்ணி வந்து நமக்கு பாருங்கள் எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நம்ம விசிறவே இல்லை. ஸோ இதனுடைய தம்முலேயே நமக்கு ஆணுச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து கலரவும் கிளறிக்கிட்டு இருக்கேன், அதே சமயம் விசிறவே இல்லை. இந்த வெங்கல பானையினுடைய சூடு ப்ளஸ் குமுட்டியில் கீழே இருக்க தணலினுடைய சூடு இதில் உங்களுக்கு தம்மாகிற ஸ்டேஜில் வெந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து ஃபுல்லாக வேகட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது பாருங்கள், நமக்கு வந்து தணலும் அந்த கறி கீழே இறங்க அதாவது வந்து எரிஞ்சு அது சாம்பலாகிற நேரத்துலையும் நமக்கு வந்து கஞ்சட்டி அப்படிங்கிறது கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதே சமயம் நமக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போது இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுட்டு இதை இனிமேல் விசிறணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ நம்ம வந்து பிரியாணிக்கு எப்படி விறகடுப்பில் வந்து தம் பண்ணுறதுக்கு நம்ம கீழேயும் வந்து லைட்டான தணல் இருக்கும், மேலேயும் தணல் இருக்கும். பட் இதில் நாம் வந்து மேலே தணல் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இதையே அந்த தணல்லையே சூடானுச்சு கரெக்டாக இருந்தது அப்படின்னா, அதாவது தம்மாக இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது அப்படியே வேகட்டும். உங்களுக்கு மூடி போட்டுட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஆகட்டும். அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது பாருங்கள், நாம் வந்து மூடி வச்சுருந்தோம் இல்லையா. மூடி வச்ச பிறகு இதை வந்து மூடியை நாம் எடுத்துடுவோம். ஸோ எடுத்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணி வந்து சுண்டி போய் கொஞ்சம் தண்ணி சுண்டிருச்சு. இப்போ இன்னும் ஆனாலும் அந்த கொசகொசப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. இன்னும் கொஞ்சம் உப்புமா நல்லா வேகணும். இதை பாருங்கள், இப்போ நம்ம எடுத்தோம்னா தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி விழக்கூடாது. ஸோ உப்புமா நமக்கு உதிராக வரணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த தம் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா அந்த கறியினுடைய சூடு இருக்குது பார்த்தீங்களா, அப்போது உப்புமா வந்து இன்னும் நல்லா சூப்பராக உதிராக வர மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். எத்தனை இதுக்கு? 1/4 லிட்டர், அதாவது 250 கிராம் அரிசி ப்ளஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அந்த துவரம்பருப்பு, ஜீரகம், மிளகு இது போட்டதுக்கு நாம் வந்து 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ இந்த 1.25 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இது இன்னும் கொஞ்சம் நல்லா உதிராக வர்றதுக்கு இது தம்மான பிறகு உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக. இப்போது நாம் வந்து மூடி பண்ணுவோம், அதாவது மூடியை எடுப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே நாம் வந்து வச்சாச்சு. வச்ச பிறகு இதுக்கு வந்து தம் வந்து இப்போது நம்ம பார்ப்போம். அரிசி வந்து ஃபுல்லாக வெந்துருச்சும் இருந்தாலும் பாருங்கள் உப்புமா வந்து எப்படி சூப்பராக வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத. இப்போ இந்த கறி அடுப்பை நம்ம வந்து விசிறவே இல்லை. ஸோ அந்த கறி இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய தணல்லையே தான் நமக்கு வெந்திருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த உப்புமா வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா, முன்னைக்கு இப்போது எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது இந்த பாருங்கள், உங்களுக்கு வந்து அரிசி வந்து ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த வெந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நேரத்தில் ஒரு சில பேர் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய், அதாவது வந்து துருகின தேங்காயை இருந்தது அப்படின்னா போடலாம். இல்லை எனக்கு தேங்காய் பிடிக்காது அப்படின்னா இதை வந்து அப்படியே விட்டுடலாம். இந்த குமுட்டியினுடைய இருக்கிற கீழே இருக்கக்கூடிய அந்த தணல்லையே நமக்கு வந்து தம் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் தம் ஆகிற மாதிரி ஆகும். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இதில் வந்து கொஞ்சம் இந்த மேலே வந்து திறந்தா அந்த தேங்காய் எண்ணெயினுடைய வாசனை இருந்தால் எனக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் நான் இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சுருவேன். மூடி வச்சுட்டு மறுபடி எடுத்து கிளறும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தேங்காய் எண்ணெயினுடைய வாசனையும் உப்புமாவில் ஒவ்வொரு நொய்யிலையும் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை நான் இதில் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெயை ஊற்றின பிறகு அதை பிரிக்கும்போது, அந்த உப்புமாவை பிரிக்கும்போது இருக்கக்கூடிய வாசனை இருக்குது பாருங்கள், சொல்ல முடியாது. செய்கையில், அதாவது நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது தான் அதனுடைய டேஸ்ட் தெரியும். இப்போது நாம் குமுட்டியில் பழைய காலத்து மெத்தடில் அரிசி உடைச்சி நொய் உப்புமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ டிஸ்பிளே காட்டுறோம் பாருங்கள்.
செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ஷில் வேற எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி.